செம்மணியில் அடித்து விரட்டப்பட்டதன் பின்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவனின் விளக்கம். ஐநா ஆணையாளர் மற்றும் கிழக்கு ஆளுநர்களுக்கிடையில் இடம்பெற்ற சந்திப்பு. பலத்த பாதுகாப்புடன் செம்மணியை வந்தடைந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர். கோட்பாட்டை மீறி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கண்டனம் வெளியிட்டுள்ள தமிழரசு கட்சி. ஈரான் அணுசக்தி திட்ட தாக்குதல் விவகாரம். டிரம்பின் வெற்றி உரிமைக்கு பென்டகன் மறுப்பு. உயர்தர பரீட்சை 2025 தொடர்பில் பரீட்சை திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. ஐநா மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் வழிபாடு. செம்மணி அணையா விளக்கு போராட்டத்திற்கு வந்த அமைச்சர் சந்திரசேகரம் மற்றும் எமது குழுவினரை சில கட்சியினரும் ஊடகங்களுமே விரட்டி அடித்துள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி குற்றம் சுமத்தியுள்ளார். செம்மணி போராட்டத்திற்கு சென்ற அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் அவருடன் இருந்த தேசிய மக்கள் சக்தியினரும் அந்த இடத்திலிருந்து இன்றைய தினம் விரட்டியடிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொலியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு குறித்த போராட்டத்தில் குழப்பம் விளைவித்ததாகவும் மதுபோதையில் காணப்பட்டதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மக்களை வைத்து பிழைப்பு நடத்தும் சில கூட்டங்களே இவ்வாறு செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் ரஜீவன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் செம்மணி பகுதியில் நடைபெறுகின்ற மக்களுடைய ஒன்று கூடலே எங்களுடைய அரசாங்கத்தின் சார்பிலே எங்களுடைய அமைச்சர் கடற்துறை அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களும் நானும் சென்று மக்களுடைய நிலைமைகள் அங்கே காணப்படும் நிலவரங்களை பார்வையிட்டு அரசாங்கத்துக்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காகவும் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக கலந்தாய்வதற்காகவும் நேரில் சென்று பார்ப்பதற்காகவும் நான் சென்றிருந்தோம். போகும்பொழுது ஆரம்பத்திலே சாதாரண மக்கள் அங்கே ஒட்டையன்கள் அமர்ந்திருந்தார்கள், அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அதன் பிறகு நாங்கள் அந்த இடத்திலே போட சென்ற பொழுது சிலர் எங்களை கத்தி கொண்டு வெளியிலே போ என்று சொல்ல தொடங்கினார்கள். ஆனால் இது ஒரு முழுதான ஒரு தவறான மிக மோசமான செயல்பாடாகும். ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலே இருந்த அரசாங்கங்களைப் போல அல்லாது தேசிய மக்கள் சக்தி ஆகிய நாங்கள் மக்களுடைய போராட்டங்களையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் கண்ணும் கருத்துமாக நாங்கள் இருந்து வருகின்றோம். மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக நாங்கள் கல்விநிலையங்களை செய்து வருகின்றோம். இன்றைய நிலையில் கூட நாங்கள் அந்த நிலவரங்களை சென்று மக்களாக பார்க்க முற்பட்ட வேளையிலே இவர்கள் இவ்வாறான வேலை செய்திருக்கின்றனர். ஆனால் உண்மையை பொறுத்தவரை நான் பார்த்தேன், மக்கள் உண்மையான மக்கள் அதை செய்யவில்லை. சில கட்சிகள் அல்லது ஊடகங்கள் சம்பந்தமானவர்கள் தான் அது அப்படியான செயல்பாட்டில் ஈடுபட்டதையும் நான் கண்டேன். எந்த கேள்வி என்னன்னு சொன்னால், நாங்கள் இப்படி இந்த அரசாங்கம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அரசாங்கமாக வந்திருக்கின்ற இந்த வேளையில இவர்கள் இப்படி செய்வது வந்து ஒரு ஒற்றுமையாக அனைவரும் சேர்ந்து செயல்படுகின்ற அந்த விடயத்துக்கு குந்தகம் விளைகின்ற செயல்பாடாக இருக்கும். இது தமிழ் மக்களுக்கு பெரிய பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றே நான் நம்புகிறேன். என்று சொன்னால் மக்கள் உண்மையிலேயே பாவம், அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். அவர்கள் வைத்துக் கொண்டு பிழைப்பு நடத்துகின்ற சில கூட்டங்கள்லாம் இவ்வாறான செயல்பாடுகளிலே ஈடுபடுகின்றார். இன்றைய தினம் கூட அமைச்சர் அவர்கள் வந்திருந்த பொழுது அவரை கூட்டிக்கொண்டு போய் இந்த விஷயத்தை சொல்லி அவரை கொண்டு இந்த பாராளுமன்றத்திலே அரசாங்கத்துக்கு உண்மை செய்தியை சொல்ல வச்சிருக்க வேண்டிய இந்த மக்கள் அவரை அடித்து கிடப்பதன் ஊடாக என்னத்தை காணப்போகின்றார்கள் என்பது தெரியவில்லை. எனவே நான் நினைக்கிறேன், இவ்வாறான செயல்களை நான் கண்டிக்கிறேன். மிக மோசமான செயல். இதுக்கு முன்னரும் சென்றவர்கள் மிரட்டப்பட்டதாக கேள்விப்பட்டேன். அதிலே சிலர் வந்து மிக மோசமான நிலையிலே மது போதையிலே காணப்பட்டதை நாங்கள் அவதானிக்க முடிந்தது. எனவே இவ்வாறான செயல்களை விட்டுட்டு அனைவரையும் ஒன்றிணைத்து செயல்படுகின்ற நிலை இருந்தால் தான் தமிழ் மக்களுக்கு ஏதாவது தீர்வு வரும் அல்லது நம்பிக்கையான விடயங்கள் கிடைக்கும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வேல்கர் டர்க் மற்றும் அவரது குழுவினர் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரவை சந்தித்தனர். இந்த சந்திப்பு திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றுள்ளது. இலங்கைக்கு 4 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள வேல்கர் ட்ரக் இன்று காலை திருகோணமலையின் சிவில் சமூக மற்றும் மத தலைவர்களை சந்தித்த பின்னர் ஆளுநர் அலுவலகத்திற்கு விஜயம் செய்தார். மீள்குடியேற்றம், காணாமல் போனோர், மனித உரிமை பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள நிலப்பிரச்சினைகள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் எடுத்த முடிவுகள் மற்றும் அதன் ஊழல் எதிர்ப்பு கொள்கைகள் குறித்து
மனித பேரவையின் ஆணையாளர் தனது திருப்தியை வெளியிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் வேல்கர் ட்ரக் சென்மணி மனித புதைகுழிக்கு வருகை தந்தார். அதன்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் போது களத்தில் நின்ற சட்டத்திறனிகள் மனித புதைகுழி அப்பகுதியில் காணப்படுவதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தவர்கள் உள்ளிட்ட தரப்பினர்களிடம் புதைகுழி தொடர்பில் கேட்டறிந்து கொண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரி யாழ் வளைவுக்கு அருகில் கடந்த 3 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் அணையா விளக்கு போராட்ட களத்திற்கு நேரில் சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடம் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டுள்ளார். அத்துடன் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக ஏற்றப்பட்ட அணையா தீபத்திற்கு முன்பாக மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். உள்ளாட்சி சபைகள் தொடர்பான தமிழ் கட்சிகளின் தொடக்க கால கோட்பாட்டை முழுமையாக மீறியுள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர் தெரிவில் எங்களுக்குள் வெவ்வேறு வேறுபாடுகள் இருந்தபோதும் தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கில் உள்ள எந்த ஒரு சபைகளிலும் ஆட்சி அமைப்பதற்கு இடமளிக்க கூடாது என்பதில் எல்லா தமிழ் கட்சிகளும் தொடக்கம் முதலே ஒரு இறுக்கமான கோட்பாட்டை கடைபிடித்து வருகின்றது. இந்த கோட்பாட்டை தமிழரசு கட்சிக்கு வடக்கு கிழக்கு முழுவதும் எந்த பிரச்சனையுமின்றி பின்பற்றி வருகிறது. இது நாள் வரைக்கும் ஏனைய தமிழ் கட்சிகள் கூட அதனை பின்பற்றி வந்தன. ஆனால் இந்த அடிப்படை கோட்பாட்டிற்கு முரணாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மன்னார் மாவட்டத்தின் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து ஆட்சி அமைத்திருக்கின்றனர். இது உள்ளூராட்சி சபைகள் தொடர்பான தமிழ் கட்சிகளின் தொடக்க கால கோட்பாட்டை முழுமையாக மீறும் செயல். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இந்த அணுகுமுறையை தமிழரசு கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. அவர்களின் இந்த செயல் உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் கட்சிகளுக்கு மக்கள் வழங்கிய ஆணைக்கு முற்றிலும் முரணானது. கொள்கை கூட்டு என்று முழங்கியவர்கள் எப்போது அடிப்படை கோட்பாட்டையே தகர்த்து தேசிய மக்கள் சக்தியுடன் கைகோர்த்திருப்பது தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை குளிதோண்டி புதைக்கும் செயல் என குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்தில் நடந்த நோட்டோ உச்சி மாநாட்டின் போது ஈரானின் அணுசக்தி திட்டம் முழுமையாக அளிக்கப்பட்டது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் கூறியுள்ளார். இதன்போது தெஹ்ரானில் அணுசக்தி நிலையம் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதல்கள் மேற்கொண்டமை தொடர்பில் பென்டகன் வெளியிட்ட அறிக்கையும் அவர் நிராகரித்துள்ளார். நெதர்லாந்தின் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோவுடன் இணைந்து பேசிய டிரம்ப், இது முழுமையான அழிப்பு என்று நான் நம்புகின்றேன். அமெரிக்க பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பு மற்றும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஆகியவை மேற்கொண்ட பகுப்பாய்வுகளின் தாக்குதல் தொடர்பான செயற்திறன் குறித்து கேள்விகளை எழுப்பியிருந்தன. குறித்த தாக்குதல் தொடர்பான அறிக்கையை நன்கு அறிந்து 2 பேர் தாக்குதல்களை குறைந்த சேதத்தையே ஏற்படுத்தியதாகவும் தாக்குதல்கள் நடத்துவதற்கு முன்பு ஈரான் அதிக செறிவூட்டலுள்ள யுரேனியம் இருப்புகளை வேறு இடத்திற்கு மாற்ற முடிந்தது என்றும் கூறினார். அது அவ்வாறு நடக்கவில்லை. நாங்கள் வேகமாக செயற்பட்டதால் தான் அவர்களுக்கு எதையும் வெளியே எடுக்க வாய்ப்பு இல்லை என்று நான் நம்புகின்றேன். அமெரிக்க உளவுத்துறையின் ஆரம்பகட்ட அறிக்கை மிகவும் உறுதியற்றது. எங்களுக்கு தெரியாது என்று உளவுத்துறை கூறுகிறது. இந்த அறிக்கை எதிர்பார்ப்பவர்களிடையே மேலும் கலக்கத்தை ஏற்படுத்தியது. எனினும் ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் தீர்க்கமானவை. மேலும் அந்த தாக்குதல்களை போர் முடிவுக்கு கொண்டு வந்தது. நான் ஹிரோஷிமாவின் உதாரணத்தை பயன்படுத்த விரும்பவில்லை, நாகசாக்கியின் உதாரணத்தை பயன்படுத்த விரும்பவில்லை. ஆனால் இதுதான் அப்போரை முடிவுக்கு கொண்டு வந்தது என்பதை நினைவு கொள்ள வேண்டும். 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தர சாதாரண தர உயர்தர பரீட்சை நவம்பர் 10 முதல் டிசம்பர் 5 வரையில் நடைபெறும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த பரீட்சைக்கான நிகழ்நிலை விண்ணப்பங்களை ஜூன் 26 முதல் ஜூலை 21 வரை 2025 வரை சமர்ப்பிக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. பாடசாலை மாணவர்கள் தங்கள் பாடசாலையின் ஊடாகவே விண்ணப்பிக்க வேண்டியதுடன் தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் தங்களது தேசிய அடையாள அட்டை NIC இலக்கத்தின் மூலம் சுயமாகவே விண்ணப்பிக்க முடியும் என கூறப்படுகிறது. பாடசாலை மூலமாக விண்ணப்பங்களுக்கான பயனர் பெயரும் கடவுச்சொல்லும் ஏற்கனவே பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இறுதி திகதியான ஜூலை 21 இரவு 12 மணிக்கு பிறகும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க எந்த சந்தர்ப்பத்திலும் அவகாசம் வழங்கப்படாது என திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டினை மேற்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் இன்று பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டுள்ளார்.
இந்த நிலையில் இன்று பிற்பகல் 3:30 மணியளவில் யாழ்ப்பாணம் கோவில் வீதியில் அமைந்துள்ள IOM அலுவலகத்திற்கு வருகை தந்த உயர்ஸ்தானிகர் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினர், மதகுருமார்கள் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் உள்ளிட்ட சிலரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் 5 மணியளவில் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டை மேற்கொண்டுள்ளார்.